அனைவருக்கும் அன்பு வணக்கம். மீண்டும் ஒரு கேள்வி நேரத்தில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நண்பர்களே. இன்றைக்கு முக்கியமான ஒரே ஒரு கேள்வியை தான் பார்க்க போகிறோம். நண்பர் கேம்பி அவர்கள் கேட்ட கேள்வி. இன்ஃபேக்ட் இந்த மாதிரி கேள்வி கேட்கும்போது தான் இந்த மாதிரி பதில் சொல்வதற்கு நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கின்றது. அப்படின்றதுனால தயவுசெய்து யாரும் அவர்களை திட்டாதீர்கள். நான் முகமது பின் துக்ளக் சொல்கிற மாதிரிலாம் சொல்லலை, நிஜமாகவே நான் சொல்கிறேன். அவர் என்ன கேட்டிருந்தார், இந்த அஸ்திரங்கள் அதை பற்றிலாம் கேட்டிருந்தார். அதுக்கு பாலா சொல்லியிருந்தார், இது பின்னாடி இருக்க அந்த ஃபிசிக்ஸு இதெல்லாம் சொன்னால் அவருக்கு புரியுமா அப்படின்னு கேட்டிருந்தார். முதல்ல இந்த அஸ்திரங்கள் அப்படின்றத இந்த வில் அம்பு இதோட கம்பேர் பண்ணும்போது அந்த அளவுக்கு நமக்கு அந்த அறிவு முதிர்ச்சி அடையவில்லை அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். இப்போ இந்த அஸ்திரங்கள் அப்படின்னா நாம் உடனே இப்போ சினிமாவில் அந்த டிவி சீரியலெல்லாம் பார்க்குறது எப்படின்னா, இங்கேருந்து இவர் ஒரு அம்பு விடுவார், அது அப்படியே நெருப்பை கக்கினே வரும். அன்னாட பக்கத்துலேருந்து அவர் ஒரு அம்பு விடுவார், அது அப்படியே தண்ணியை கக்கினே வரும். ரெண்டும் அப்படி முன்னோடனே டொப்புன்னு கீழே வரும். இப்படி தான் நம்ம நினச்சிட்ருக்கோம். ஆனால் அந்த அம்பு அப்படின்றது வேறு, அஸ்திரங்கள் அப்படின்றது வேறு. அப்படி தான் நான் பார்க்குறேன். ஏன்னா உலகத்தையே அழிக்கக்கூடிய அஸ்திரம் அப்படின்னு சொன்னால் ஒரு அம்பை போட்டால் எப்படி உலகத்தை அழிக்க முடியும்? அப்போ அது வேறு ஏதோவாக இருக்கணும். நம்மளால் அது விஷுவலைஸ் பண்ண முடியல. அதுதான் நாம் பண்ணுற தப்பு. அடுத்தது இந்த அம்பரா தூளி எடுக்க அம்பு வந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு. அகைன் இதுவுமே என்ன விதமான ஒரு டெக்னாலஜி அப்படின்னு நமக்கு தெரியலன்னு தான் நான் சொல்லுவேன். இட் கேனாட் பி சிம்பிள் மேஜிக். அதை என்னால் ஏற்றுக்கவே முடியாது. ஏன்னா இந்த சந்தர்ப்பத்தில் பார்த்தீங்கன்னா, அந்த சிவன் வேடனா வருகின்றார். அப்போது அவருடன் சண்டை நடக்கும்போது இது அக்னி தேவன் கொடுத்தது அப்படின்னும் அர்ஜுனன் சொல்கிறாரு. அதிலிருந்தே அப்படியே எடுக்க குறையாத அம்புகள் வருகின்ற இதுலேருந்தே அது தீர்ந்து விட்டது அப்படின்னோடனே அதை தூக்கி போட்டுட்டு வில்லை எடுத்துகிட்டு அடிக்க வரார். அதையும் பிடுங்கின உடனே அதுக்கப்புறம் அந்த கத்தி எடுத்துகிட்டு வரார் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஸோ அது என்ன விதமான விஷயம் அப்படின்றது இன்றைக்கி நமக்கு தெரியல. இதுதான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒருத்தர் பேசுவார், ரெக்கார்ட் பண்ணி போடுவார், யூடியூப்னு ஒன்று வரும். அதை உலகத்தில் இருக்கவங்களாம் சரி ரைட்டு, நம்ம சேனல் இல்லாட்டாலும் வேறு ஏதோ ஒரு சேனலில் உலகத்தில் இருக்கவங்கலாம் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தால் சிரிச்சிருப்பாங்க. இதெல்லாம் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு கூட தெரியாது. லெட் அஸ் சே ஒரு டைம் ட்ராவலர் வராருன்னு வச்சுக்கோங்களேன். 3000 வருஷத்துலேருந்து 3213ஆம் வருஷத்துலேருந்து ஒருத்தர் இங்கே 2025க்கு நின்று அங்கெல்லாம் என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத சொன்னார்னா நமக்கு மூளைக்கு புரியாது. அந்த மாதிரி தான். அடுத்தது அந்த எடுத்தல், தொடுத்தல், விடுத்தல், அதுக்கப்புறம் திரும்ப பெறுதல். இந்த திரும்ப பெறுதல்ன்றதை பற்றி முக்கியமாக சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம அன்றைக்கே ஒரு இதை பார்த்தோம். நம்ம அதாவது திரும்ப பெறுதல் எதுக்கு முக்கியம் அப்படின்னு சொன்னால், அதை இன்றைக்கி சமகாலத்தில் நடந்த 2 விஷயங்களோட பொருத்தி பார்க்க போகிறோம். முக்கியமாக என்னென்னா, அந்த அம்புகளை ஏவுவது, அஸ்திரங்களை ஏவுவது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. யோசிச்சு பாருங்கள், வெறும் வில்லு அம்பு அப்படின்னு சொன்னால் துப்பாக்கியாவது விதவிதமாக இருக்குதுங்க. ஆனால் வில்லு அம்பு ஒரே மாதிரி தான் இருக்க போகுது இல்லையா? இதில் இதை இப்படி விடணும், அதை அப்படி விடணும் அப்படின்னு ஒவ்வொன்றுத்துக்கும் புதுசாக சொல்லி கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் அஸ்திரம்னு வரும்போது ஒவ்வொரு அஸ்திரத்துக்கும் ஒரு பேர் வச்சுருக்காங்க. அதை எப்படி ஏவுவது அப்படின்றதெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க. நம்ம முன்னாடி பார்த்துருந்தோம். இன்றைக்கி தேதியில் ஒரு நாடு இன்னொரு நாட்டுக்கிட்டேருந்து ஏவுகணை கேட்குறாங்க அப்படின்னு சொன்னால் அது அவங்க ஃபிசிக்கலாக டெலிவர் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. லான்ச் கோடை மட்டுமே கொடுத்தால் போதும். அதுக்கான ஃப்ரீக்வன்சியை கொடுத்து நீங்கள் இப்படி ஆக்சஸ் பண்ணிக்கங்க அப்படின்னு சொன்னால் இருந்த இடத்துலேருந்தே அவங்க அதை ஆக்சஸ் பண்ணி அடிக்க முடியும். என்ன ஒன்று இப்போ உதாரணத்துக்கு ட்ரம்ப் டோமஹாக் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு உக்ரைன் கிட்ட. இதை ஃபிசிக்கலாக போய் டெலிவர் பண்ணணும் அப்படின்னும் போது ரஷ்யா சொல்லிட்டாங்க, எந்த பக்கம் பார்டரில் உள்ள நினைஞ்சாலும் போட்டு தள்ளிடுவோம் அப்படின்னு இருக்காங்க. அப்போ ஃபிசிக்கலாக டெலிவர் பண்ணுறதுக்கு முன்னாடியே அண்டு அதை லான்ச் பண்ணுறதுக்கு உக்ரைன் கிட்ட எந்த விதமான ஃபெசிலிட்டியும் இன்றைக்கி இல்லை. அதை ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கு பதிலாக சரிங்க சப்மரீனோட நாங்கள் கொண்டு வரோம், லான்ச் கோடை மட்டும் நீங்கள் வச்சுக்கோங்க, நீங்களே ப்ரோக்ராம் பண்ணி எங்கே ஹிட் பண்ணணும் அப்படின்னு டிசைட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ ஃபிசிக்கலாக டெலிவர் பண்ணாமையே அந்த அஸ்திரம் டோமஹாக் அப்படின்ற அஸ்திரத்தை ஏவுவதற்கான வழிமுறைகளை ட்ரம்ப்பு ஜெலன்ஸ்கிக்கு கொடுக்க முடியும். என்ன ஒன்று நாளைக்கு அமெரிக்கா டைரெக்டாக வாரில் வந்துருச்சு அப்படின்னு இவங்க திருப்பி எங்கே அடித்தாலும் கேள்வி கேட்க முடியாது. இந்த சிக்கல் இருக்குது. அதனால தான் இதை யாரும் ஃபாலோ பண்ணுறதில்லை. சரி, அடுத்தது இந்த திரும்ப பெறுவதற்கான அப்படின்னு சொன்னேன் இல்லையா, ஒன் மேன், இவர் தான் உலகத்தையே பேரழிவிலிருந்து காப்பாற்றினார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அவர் எந்த நாட்டை சார்ந்தவரோ அந்த நாட்டில் அவருக்கு மரியாதை இல்லை. அவரை சொல்லப்போனால் கட்டம் கட்டிட்டாங்க. அவர் யார் அப்படின்னா ஸ்டானிஸ்லாவ் பெத்ரோவ்.
இவர் வந்து ரஷ்யாவில் என்ஜினியராக இருந்தவர், மிலிட்ரியில் ஏர் டிஃபென்ஸ் அந்த இதில் சேர்ந்தார். இவர் வந்து அவங்க அப்பா செகண்ட் வேர்ல்டு வாரில் ஃபைட் பண்ணவர், விளாடிவஸ்டாக்கில் பிறந்தவர். 1983 அப்போ என்ன பண்ணுறாங்க, சோவியத் ரஷ்யா வந்து புதுசாக ஒரு சேட்டலைட் பேஸ்டு ட்ராக்கிங் சிஸ்டம்லாம் கொண்டு வராங்க. அது முக்கியமாக அமெரிக்கா அவங்க வந்து ஏதாவது ஏவுகணை தாக்குதல் நடத்தினா அதை முன்கூட்டியே அறிவதற்கு ரேடார் அப்படின்றது வந்து இன்றைக்கி வந்து 400 கிலோமீட்டர் 500 கிலோமீட்டர் அப்படின்னு நம்ம வச்சுருக்காங்க. 83லலாம் என்ன ரேஞ்ச் இருக்கும் அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஸோ கிட்ட வரும்போது தான் உங்களால் மோஸ்ட்லி கண்டுபிடிக்க முடியும். அப்போ ரியாக்ஷன் டைம் கம்மி. வேறு சேட்டலைட் அப்படின்னும் போது அது மேலேருந்து வாட்ச் பண்ணிகிட்டே இருக்குது. அதனால் அமெரிக்காவில் லான்ச் பண்ணாலே கூட உடனே உங்களால் கண்டுபிடிக்க முடியும். சேட்டலைட் நிறைய நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னும் போது அந்த மாதிரி அந்த ஓகோ அப்படின்ற ஒரு சிஸ்டம். இவர் வந்து அக்டோபர் 1983 அந்த கமாண்ட் போஸ்ட்டில் டியூட்டியில் இருக்காருங்க. திடீர்னு இவருக்கு ஒரு அலர்ட் வருது. அமெரிக்கா வந்து 5 ICBM இன்டர்கான்டினென்டல் பேலிஸ்டிக் மிசைல் ரஷ்யாவை நோக்கி ஏவி இருக்கின்றார்கள், அது வந்துட்டுருக்கு அப்படின்னு. முதல்ல ஒரே ஒரு மிசைல் தாங்க காமிச்சுது அந்த சேட்டலைட் ட்ராக்கிங் சிஸ்டத்தில். என்னடா அது ஒரு மிசைல் வருது அப்படின்னு யோசனையே இருக்காரு. டகாலில் அது 5 மிசைல் ஆகிடுச்சு. 5 மிசைலும் அப்படியே இன்கமிங் அப்படின்னு ட்ராஜெக்டரி ஸ்க்ரீனில் வருதுங்க. இப்போ அன்னைக்கு இருந்த பாலிசி படி இந்த மாதிரி இன்கமிங் ஹாஸ்டைல் மிசைல் வருது அப்படின்னு சொன்னால் என்ன ஏதுன்ற கேள்வியே கிடையாது, இம்மீடியட்டாக ரிட்டாலியேட் பண்ணணும். இதுதான் அவங்களுடைய பாலிசி. இப்போ ப்ரோட்டோகால் என்னென்னா, இந்த மாதிரி ஒரு அலர்ட் வந்துருச்சுன்னு சொன்னால் இவர் தானே அந்த கமாண்ட் போஸ்ட்டை மேன் பண்ணிட்டு இருக்காரு, இமீடியட்டாக இவருடைய சுப்பீரியருக்கு இதை கன்வே பண்ணணும், கமாண்டருக்கு. அவங்க வந்து செயின் ஆஃப் கமாண்ட் மேலே வரைக்கும் போயிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு. பட் அதுக்கெல்லாம் அவசியமே இல்லை. இதுதான் அப்படின்னா உடனே இதுதான் பண்ண வேண்டியதுன்னு அவங்கக்கிட்ட செட் ப்ரோட்டோகால்ஸ் இருக்குது. இவர் என்ன பண்ணிட்டாரு, அந்த மெசேஜை கன்வே பண்ணலை, நிறுத்திட்டார். எதற்காக அப்படின்னா கிரவுண்ட் பேஸ்டு ரேடார்லேருந்து அவருக்கு எந்த விதமான அலர்ட்டும் வரல. இவருக்கு டவுட் வந்திருக்கு. முக்கியமான காரணம் என்னென்னா, அமெரிக்கா வந்து ரஷ்யாவை தாக்கணும் அழிக்கணும் அப்படின்னு நினச்சிருந்தாங்கன்னா 5 மிசைல் வேலைக்கு ஆகாது. 5 மிசைல் எங்கேயாவது விழுந்தால் கூட ரஷ்யான்றது இவ்வளோ பெரிய நாடுன்னு பார்த்தோம், 11 டைம் ஜோன்ஸில் இருக்குது. அப்போது அவங்க வந்து திருப்பி அடித்தாங்கன்னா அதுக்கு டைம் கொடுக்குற மாதிரி ஆயிரும். அதனால் வெறும் 5 மிசைல்ஸ் தானே அனுப்புவாங்க அப்படின்னு அவர் கொஞ்சம் லாஜிக்கலாக திங்க் பண்ணி அந்த கன்வே பண்ணாமல் சரி என்ன தான் ஆகுது பார்க்கலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்ருக்காருங்க. டென்ஸ் மூமெண்ட். அந்த 5 வந்து விழுந்துருந்ததுன்னு சொன்னால் நிச்சயமாக வந்து எங்கேயாவது ஒரு பெரிய அழிவு நடந்திருக்கும். இவரை முதல்ல கேள்வி கேட்டிருப்பாங்க. இவரை ட்ரெய்ட்டர் அப்படின்னு முதிரையை குத்தி அப்போவே எக்ஸிக்யூட் பண்ணியிருப்பாங்க. ஆனாலும் இவர் வெயிட் பண்ணார். சரி வரட்டும் 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 அப்படின்னு. 15 நிமிஷம் ஆகுதுங்க, அது எங்கேயும் விழுந்தா மாதிரி தெரியலை. அதுக்கப்புறம் ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு. பின்னாடி தான் கண்டுபிடிக்கிறாங்க, அந்த சூரியனுடைய கதிர்கள் ஏதோ அங்கே பாசிங் க்ளவுட்ஸ் மேலே பட்டு ரெஃப்ளெக்ட் ஆகி இதை வந்து சேட்டலைட் வந்து இன்கமிங் மிசைல் அப்படின்னு தப்பாக சிக்னலாக எடுத்துகிட்டு அதை வந்து இங்கே கன்வே பண்ணியிருக்குது. பெட்ரோவை பொறுத்த வரைக்கும் இது புது சிஸ்டம், நிறைய பக்ஸ் இருக்குது, அதனால் இதை நம்ப முடியாது, கிரவுண்ட் பேஸ்டு ரேடார்லேருந்து கன்ஃபர்மேஷன் வரல அப்படின்னு லாஜிக்கலாக திங்க் பண்ணி அவர் இந்த மாதிரி ஒரு டிசிஷன் எடுத்தாருங்க. இது வந்து அன்றைக்கு சோவியத் ரஷ்யாவில் வெளில வந்தது, பட்டு அமுக்கிட்டாங்க. பின்னாடி சோவியத் ரஷ்யா உடைந்து சிதறிய பிறகு பல வருடங்கள் கழித்து தான் இந்த தகவலே வெளில வந்ததுங்க. ஆனால் அங்கே வந்து கட்டம் கட்டிட்டாங்க. இது வந்து ஒரு முக்கியமான கேள்வி. சார், ஒரு உலகத்தின் அழிவிலிருந்து அவர் தடுத்து நிறுத்திருக்கார். இப்போ இந்த ஃபால்ஸ் அலாம் வச்சுட்டு ரஷ்யா அட்டாக் பண்ணியிருந்தாங்க, அவங்க ஒரு 5 மிசைல் 10 மிசைல் போட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். நிஜமாகவே அவங்க போட்டிருக்க பட்சத்தில் அப்போ அமெரிக்கா ரிட்டாலியேட் பண்ணியிருப்பாங்க. அதுவும் அந்த நேரத்தில் வந்து அந்த கோல்டு வார்னு ரொம்ப சிக்கலில் இருந்த நேரம் அது. அப்போது இது ஒரு பெரிய ஒரு நியூக்ளியர் கேட்டஸ்ட்ரோஃபிக்கு தானே வந்திருக்கோம். அதை வந்து இவர் தடுத்து நிறுத்தியிருக்காரு. அப்போது பெருசாக பாராட்டியிருக்கணும்னா சோவியத் ரஷ்யா தவிர ரஷ்யா தவிர மற்ற எல்லா நாடுகள்லையும் அவரை பாராட்டினாங்க. அந்த நாட்டில் அவரை கட்டம் கட்டிட்டாங்க. ஒரு ஃபேமஸான குட்டி ஸ்டோரி உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு முதலாளி காலையில் 6 மணிக்கு கிளம்பி ஃப்ளைட்டை பிடிக்க போனோம். அப்போ கிளம்பும்போது அந்த வாட்ச்மேன் இருக்கார் இல்லையா, அவர் வந்து சொல்கிறார், முதலாளி நீங்கள் போகாதீங்க அப்படின்னாரு. ஏன் இல்லை, நீங்கள் போகிற ஃப்ளைட்டு வந்து ஆக்சிடென்ட் ஆகிடுற மாதிரி கனவு கண்டா, தயவு செஞ்சு போகாதீங்க. அடைச்சா எனக்கு இந்த மாதிரி மூட நம்பிக்கையெல்லாம் கிடையாது அப்படின்றாரு. ஆனால் அந்த வாட்ச்மேன் விடமாட்டேன்றார். ஐயா தயவு செஞ்சு இந்த ஒரு மீட்டிங் எனக்காக நீங்கள் விட்டுருங்க அப்படின்னு உடனே சரி ரைட்டு, ரொம்ப வருஷமாக வேலை செய்கிறாரு இவர் நம்மக்கிட்ட, போய் தொலையுது அப்படின்ட்டு அவர் வீட்டில் உக்காந்துட்டாருங்க. ஒரு 7:30 மணிக்கு நியூஸ் பார்க்குறாங்க. பார்த்தா இவர் போன விமானம் வந்து அப்படியே கீழே விழுந்து நொறுங்கி விட்டது அப்படின்னு. இப்போ எல்லோரும் நினைப்போம் அவருக்கு வந்து பெரிய இதெல்லாம் கொடுத்துருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு. அது அவங்க வீட்டில் ஏதோ கொடுத்தாங்க, பட் முதலாளி என்ன பண்ணிட்டார், அவர் வேலையை விட்டு தூக்கிட்டாராம்.
என்னங்க அவங்க உயிரையே காப்பாற்றிக்கிறாருன்னா, கரெக்டு, உயிரை காப்பாற்றிருக்கான். ஆனால் ஒரு வாட்ச்மேன் நைட் டியூட்டியில் இருக்கும்போது தூங்குறது சரியா? டியூட்டியில் அவர் கோட்டை விட்டார்ல, அதனால தான் நான் வேலையை விட்டு தூக்கினேன் அப்படின்னாராம். இப்போ இந்த இடத்துல யோசிச்சு பாருங்கள், அந்த ஸ்டானிஸ்லாவ் பெத்ரோவ் அவர் வந்து இதை கன்வே பண்ணாமல் இருந்து நிஜமாகவே அது மிசைலாக இருந்திருந்தால் என்ன ஆயிருக்கும்? மாஸ்கோ அடி வாங்கியிருக்கோம்ல. அப்போ அவருடைய கடமையில் அவர் தவறி விட்டார், அப்படி தானே எடுத்துக்கணும். ஆனால் இதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி ஒரு இஷ்யூ நடந்தது அமெரிக்காவில். எல்லாம் ரஷ்யாவை மட்டும்தான் குறை சொல்லுவாங்க, அவங்க தான் இந்த மாதிரி டுபாகூர் சிஸ்டம்லாம் வச்சுருப்பாங்க அப்படின்னு. ஆனால் அமெரிக்காவில் நடந்தது இதை விட ஒரு கொடுமை, ட்ராஜிக் காமெடின்னு தான் சொல்லணும். 1979 செப்டம்பர் 9 இதே மாதிரி தான் அமெரிக்கன் சிஸ்டம்ஸ் என்ன பண்ணுது, சோவியத் ரஷ்யாவிலிருந்து எங்கேயாவது 5 மிசைல்னு காமிச்சுதுங்க, பேரேஜ் ஆஃப் மிசைல்ஸ், அப்படியே ஏவுகணை மழை பொழிகிற மாதிரி ஏராளமான மிசைல்ஸ் வந்துட்டு இருக்கா மாதிரி அங்கே அலர்ட் காமிக்குது. உடனே அங்கே கமாண்ட் போஸ்ட்டில் இருந்தவங்க என்ன பண்ணிட்டாங்க, டக்கு டக்கு டக்குன்னு மேலே பென்டகன் வரைக்கும் போயிடுச்சு. எல்லாம் டிஸ்கஸ் பண்ணுறாங்க, என்ன பண்ணுறது, ரிட்டாலியேட் பண்ணுறதா, என்ன எல்லாம் அந்த கோட் ரெட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அலர்ட் லெவல் அதுக்கு வந்துட்டாங்க. ஆனால் கிரவுண்ட் பேஸ்டு ரேடார்லேருந்து எந்த விதமான சிக்னலும் இல்லை. அதுக்கப்புறமா தான் புரிஞ்சுது, இந்த ரியல் டைம் சிக்னல் வருது இல்லையா, அதோட லிங்க் ஆகிருக்க கம்ப்யூட்டரில் இந்த சிமுலேட்டட் வார் கேம்ஸ்னு இந்த ட்ரைனிங்லாம் நடத்துவாங்க இல்லையா, அந்த கேசட்டை எவனோ ஒருத்தன் போட்டு அதை லிங்க் பண்ணிகிட்ருக்கான். அது லைவ் ஃபீடுன்னு எடுத்துக்கின்னு அந்த சிஸ்டம் என்ன பண்ணியிருக்கு, இவ்வளோ மிசைல் வருது அப்படின்னு அலர்ட் கொடுத்துருக்குது. அந்த வார் கேம்ஸ் கேசட்டை உள்ளே போட்டு அதை இதோட லிங்க் பண்ணது ஏதாவது இன்டர்னல் சபட்டேஜா, எவனாவது ஒருத்தன் வந்து இந்த உலகமே நாசமாய் போகட்டும் அப்படின்னு இது மாதிரி பண்ணானா, அதை பற்றின விவரங்கள் நமக்கு தெரியல. பட் அதை லைஃப் ஃபீடோட லிங்க் பண்ண உடனே இந்த சிஸ்டம் வந்து அதை தான் ரியல் டைம் சிக்னல் அப்படின்னு எடுத்துக்கின்னு இவங்களுக்கு வந்து அலர்ட் கொடுத்துருக்குங்க. அஃப்கோர்ஸ் அங்கே எல்லாமா பேசி அதில் அமெரிக்காவுக்கு இருக்க அட்வான்டேஜ் என்னென்னா, வேறு எங்கேருந்து சோவியத் ரஷ்யாவிலேருந்துன்னா வேறு எங்கேருந்தோ ரொம்ப தூரத்துலேருந்து வரணும், ரியாக்ஷன் டைம் அவங்களுக்கு அதிகமாக இருக்குது. சோவியத் ரஷ்யாவுக்கோ இல்லை ரஷ்யாவுக்கோ அது கிடையாது, நேட்டோன்றது அவங்க வீட்டு வாசல்லையே இருக்குது. ஸோ அந்த ஒரு சேஃப்டி இருந்ததுனால அவங்க டிஸ்கஸ் பண்ணிவிட்டு மற்ற கம்யூனிகேஷன் செட்டப்லாம் செக் பண்ணிவிட்டு அது இல்லை அப்படின்னு முடிவெடுத்தார்கள். சரி, ஈவன் அதர்வைஸ் அன்னி தேதியில் 79 பென்டகனோ இல்லை வந்து 83 ரஷ்யாவோ பெத்ரோவ் வந்து அந்த கமாண்டுக்கு கன்வே பண்ணியிருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், இவங்க வந்து ஒரு மிசைலை லான்ச் பண்ணியிருந்தாங்க, ஒரு பேரேஜ் ஆஃப் மிசைல்ஸ் லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னால் ஒரு 1/2 hour அப்படி ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன் போய் ஹிட் பண்ணுறதுக்கு. அதுக்கு முன்னாடி கன்ஃபர்மேஷன் வந்துருச்சு அது ஃபால்ஸ் அலாம் அப்படின்னு. அப்போ என்ன பண்ணியிருப்பாங்க, சார் ஒரு 5 மிசைல் அனுப்பிச்சிட்டோம் சார், அது உங்கள் ஊருக்கு வந்து நிற்குது, ஒன்றும் பண்ண முடியல, நீங்கள் முதல்ல காலி பண்ணிடுங்க அப்படின்னு நான் கூப்பிட்டு சொல்ல முடியும், எதிரி நாட்டை கூப்பிட்டு. அப்போ என்ன பண்ணணும், மேலேயே வந்து அது எக்ஸ்ப்ளோர்ட் ஆகி யாருக்கும் பாதிப்பு இல்லாமல் பண்ணுற மாதிரியோ, இல்லை வந்து அட்லீஸ்ட் அந்த மிசைல் மட்டும் போய் ஹிட் ஆகட்டும், அது டெட்டனேட் ஆகக்கூடாது. அதில் இருக்கிறது வந்து கன்வென்ஷனல் வாரேடோ இல்லை நியூக்ளியர் வாரேடோ எதுவாக இருந்தாலும் டெட்டனேட் ஆகக்கூடாது. நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், இந்த மிசைல் வந்து இம்பேக்டில் கூட அந்த வார் ஹெட்டு டெட்டனேட் ஆகாத அளவுக்கு மாடர்ன் மிசைல்ஸ் இருக்குது அப்படின்னு. பட் அந்த காலத்தில் 79, 83 இருந்துதான் தெரியல. அப்போ அதை வித்ரா பண்ணுறதுக்கும் ஒரு ப்ரொவிஷன் இருந்திருக்கணும். அதுதான் வந்து சரியான வழிமுறையாக இருந்திருக்க வேண்டும். இன்றைக்கி நாம் அதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து இந்த மாதிரி சினாரியோஸ்லாம் நிறைய ஃபால்ஸ் அலாம் இதெல்லாம் டெவலப் ஆகிருக்கு. அதெல்லாம் பார்த்து இப்போ வந்து ஃபுல் ப்ரூஃப் ஃபெயில் சேஃப் அப்படின்ற சிஸ்டத்தை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் இங்கே சில பேர் சொல்கிற மாதிரி இதெல்லாம் கற்பனை கதைகள் அப்படின்னு சொன்னால் அதை திரும்ப பெறுவதற்கான வழிமுறை அதில் இருக்க வேண்டிய அவசியம் என்ன? அப்போது நம்மளெல்லாம் விட ரொம்ப 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 அட்வான்ஸ்டாக இருந்திருக்காங்க அவங்க. ஆனால் அது புரியாமல் நாம் வந்து விளக்கண்ணை மாதிரி கேள்வி கேட்டுனுக்கிறோம். ஸோ நாம் தான் ரியல் விளக்கண்ணைகளே தவிர அவங்களுடைய அறிவு அப்படின்றதில் வந்து 100ல் 1% கூட நாம் இன்னும் ரீச் பண்ணலை அப்படின்னு தான் சொல்லணும். இட்ஸ் லைக் 3213 ஒருத்தர் இங்கே வந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் நாம் முடிச்சிட்ருக்கோம் நண்பர்களே. ஸோ இந்த வாரம் கேள்வி நேரத்தில் ஒரே ஒரு கேள்வியாக இருந்தாலும் இது வந்து உங்களுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் பயனுள்ளதாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். முக்கியமாக அந்த வரலாறு மகாபாரதம் இதை பற்றிலாம் தெரிஞ்சிக்கும் போது அதில் என்ன மாதிரியான விஷயங்கள் இருந்திருக்கும், அதை நாம் இப்போ எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அப்படின்னு நம்ம யோசிக்கணும். அதுக்காகத்தான் வந்து இந்த பதிவு. மீண்டும் அடுத்த பதிவு இணைந்திருப்போம். வணக்கம்.